இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, தருமையான மாலை பொழுதிலே ஆரோக்கிய அன்னைக்கு மகுடம் சேர்க்க இந்த மாபெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய அற்புதமான திருநாம நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த பலியிலே கலந்து கொள்ள, மறையுறையிலே கலந்து கொள்ள உட்கார்ந்திருக்கிற ஸ்டைல பார்த்தா எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கு. ஆகவே இது ஒரு திருவிழா, இது ஒரு கொண்டாட்டம், இது பங்கின் விழா, உங்க மக்களின் விழா, இந்த பகுதியின் விழா, நம்ம குடும்ப விழா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க பார்ப்போம். திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லுங்க. அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கும் இணைப்பணியாளருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கை கொடுக்கும் போது சிரிச்சிங்களா யாராவது? ஐயோ ஆண்டவன், நல்ல வேலை நான் உங்களுக்கு பங்கு சாமியாரால். பிரியமான பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல வேளையிலே அற்புதமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? அன்னையில் இணைந்து வாழ்வில் உயர்ந்திட வேண்டும். இல்லையா? அன்னையோடு இணையிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், அப்ப முதல்ல நம்மோட இணைவோம். அதுக்குதான் இந்த விழா. நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த விழா ஏறெடுக்கப்படுகிறது. நாம் உறவோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த விழா. நாம் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லோரோடும் சுமூகமான உறவுகளோடு அளவலாவிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உதாரணம் தான் இந்த விழா. ஆகவே நீங்கள் ஏற்கனவே உறவில் இணைந்திருக்கிறீர்கள். அந்த உறவிலே இணைந்து விட்டால் நீங்கள் அன்னையோடு இணைவது ரொம்ப சுலபம். ஆக ஒருத்தரோட பேசுவீங்களா? இங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட சமாதானமா இருக்கிறீங்களா? தலையக்கலையே ஆட்ட ஒற்றுமையா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? வெரி குட். அதுதான் இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கமாகவே. இந்த விழாவே இறைவனோடு இணைவது அல்ல இந்த விழாவின் நோக்கம். அன்னையோடு இணைவது அல்ல இந்த விழாவின் நோக்கம். நாம் ஒருவரோடு ஒருவர் உறவாடி கொண்டு இணைந்து வாழ்வுகிற பொழுதுதான் ஆண்டவன் வேதத்தில் அழகாக சொல்லுவான், எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஒரு மனதோராய். அப்படின்னா எத்தனை குடும்பத்தில் ஆண்டவர் இருக்காரு, எத்தனை குடும்பத்தில் ஆண்டவர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மனதோராய், ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் சோல். அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் தெய்வம் பிரசன்னமாகி இருக்கிறது. நீங்கள் 1000 இடங்களுக்கு போய் வழிபட்டாலும் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தெருக்களிலே, நீங்கள் வாழுகிற பகுதிகளிலே அந்த ஒற்றுமை இல்லை என்றால், உறவு இல்லை என்றால், அன்பு பிணைப்பு இல்லை என்றால், இணைந்து வாழ்தல் இல்லை என்றால், நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் இறைவனோடு இணைவது கஷ்டம். ஆகவேதான் யாக்கோப்பு சொல்லுவார், கண்ணால் காண்கிற சகோதரனுக்கு செய்யாத போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்யவில்லை. ஆகவே நீங்கள் காண்கிற மனிதர்களோடு இருக்கிற உறவுகளை நீங்கள் மேம்படுத்தினால் இறைவனோடு உங்கள் குடும்பம் உறவாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே நிறைய பேர் இன்று நான் கோவிலுக்கு போகிறேன், ஆலயங்களுக்கு போகிறேன், வழிபாடுகளுக்கு போகிறான், ஆனால் குடும்பங்களிலே சண்டைகள், சச்சரவுகள், பிணக்குகள். ஆகவே அது அப்படிப்பட்ட பக்தி அல்ல இந்த பக்தி. நீ மனிதனோடு கொண்டிருக்கிற உறவிலே ஒரு உயர்வு இருந்தால் நிச்சயமாக இறைவனோடு உறவு கொள்வதனுடைய அர்த்தம் அதுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மனிதனை அன்பு செய்யாத போது, மனிதனுக்கு உதவாத போது, மனிதனை மதிக்காத போது, மனித உறவுகளை நெருங்காத போது நீ கடவுளை நெருங்குவது மிக கடினம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் பக்தியோடு இருக்கிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், வழிபாடுகளில் எல்லாம் நான் முன்னின்று செய்கிறேன் என்பது அல்ல முக்கியம். அதுவும் முக்கியம்தான். அதைவிட முக்கியம், நீ வாழ்கிற இடத்திலே உன்னால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நீ வாழ்கிற குடும்பத்திலே ஏற்படுத்த முடியும். நீ வாழ்கிற பகுதியிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண முடியும். ஆகவே காணாத ஒன்றுக்காக அலைவதை விட காண்கிற அந்த சொர்க்கம் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், இந்த தெருவாக இருக்கட்டும், இந்த பகுதியாக இருக்கட்டும். ஆகவேதான் மரியாள் இது அருமையான பாடலிலே அழகாக சொல்லுவார், எந்த ஒரு மனிதன்
கடவுளை முன்னிறுத்துகிறானோ, எந்த ஒரு மனிதன் கடவுளை தனது வாழ்வின் முக்கியம் என்று கருதுகிறானோ அவன் நிச்சயமாக அடுத்தவரை அன்பு செய்வான். ஆகவேதான் சொல்லுகிறாள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. Focus is on God. மரியாளுடைய எண்ணமும் இயக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே கடவுளாக இருந்தது. ஆகவேதான் அவளால் மற்றவர்களோடு இணைந்து வாழ முடிந்தது. ஆகவேதான் இன்றைய நாளிலே எடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திற்கு முன்பதாக வருகிற முதல் வாசகம், அந்த ஆகார் தன்னை பற்றி நினைத்தாள், தன் மகனை பற்றி நினைத்தாள், கடவுளை பற்றி நினைக்காமலே வாழ்ந்தாள். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போனாள். பாலைவனத்திலே விடப்படுகிறாள். அப்பொழுதுதான் தெளிவு வருகிறது, ஆண்டவா, என் குழந்தையை வாழ வைப்பதும் சாகடிப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று கெஞ்சி கூத்தாடுகிறாள். ஆக கடவுளை மையப்படுத்துகிற பொழுது உறவுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். மரியாள் இறைவனோடு இணைந்ததனால் தான் இன்று நாம் அவளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பிரியமான பிள்ளைகளே, ஒரு தடவை ஒரு அம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் நாகர்கோயில்ல கருங்கல் பகுதியிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த அம்மா, ஃபாதர், புது வீடு கட்டியிருக்கிறேன், ஒரு தடவை கூட நீங்க வந்து பார்க்கலையே, ஒரு தடவையாவது எங்க வீட்டை வந்து பாருங்க. நானும் நினைச்சேன், ஜெபம் செய்யறதுக்கு தான் கூப்பிடுதோ அப்படின்னு நினைச்சு அது ஆசையை நிறைவேற்ற நாம போவோம் அப்படின்னு போனா, அது வீட்டுக்குள்ள போன உடனே வாங்கன்னு கூட சொல்லல. நான் வெளியிலேயே நிக்கிறேன். அங்க இருக்கிற அந்த கதவுகளை எல்லாம் பார்க்கிறேன். மிக அற்புதமாக மரத்திலே வடிவமைக்கப்பட்டிருந்தது. அழகாக நேர்த்தியாக இருந்தது. ரசித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஏன் நீங்க அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வர்றேன். வந்தாச்சு. இப்ப என்ன பாத்தீங்களா, தரைய பாத்தீங்களா? ஆமா பாக்குறேன். என்னது? மார்பிள் ஸ்டோன்ஸ். என்ன ஸ்டோன்? இத பாக்கிறதுக்காக நான் வந்தேன். இங்க பாருங்க ஃபாதர், அந்த கிளாஸஸ் எல்லாம் பாருங்க. அந்த கிளாஸஸ் என்ன கிளாஸோ? ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கல, அது கிளாஸ காட்டுது. அதையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் பெல்ஜியம் கிளாஸஸ். பெல்ஜியத்துக்கு நான் போயிருக்கிறேன்னா உண்மைதான். இருந்தாலும் இந்த கிளாஸ் நான் பார்க்கலையே. பாருங்க, இங்க பாத்தீங்களா? அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து சாதாரண சேர்ஸ் கிடையாது. அதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்த சேர்ஸ். சரிம்மா, இப்ப என்ன விஷயம்? வந்திருக்கிற சாமியாருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூடாதா? ஐயோ ஃபாதர், இதெல்லாம் காட்டிக்கிட்டு நான் சொல்ல தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் ஃபாதர், சாரி. எனக்கு உள்ளுக்குள்ள கோபம். ஆனா உறவு போயிடுமே, அமைதியா இருக்கிறேன். உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வரும், நீங்க சும்மா உட்காந்துக்கிறீங்க, எல்லாத்தையும் சுத்தி பாருங்க அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்துட்டு வரும்போது பவ்யமா எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது இல்ல பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பொண்ணு எவ்வளவு அன்பா பாசமா அந்த கிளாஸ் தண்ணிய இப்படி கொண்டு வரும். ஆனா அந்த அம்மா அசக் பசக் கசக் பசக் அப்படியே அப்படியே வந்துதான். கிளாஸ்ல கொஞ்சமா இருந்துச்சு. ஏமா சொட்டு நீளம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சொட்டு தண்ணீர் பாசனம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சாமியாருக்கு சொட்டு தண்ணி கொடுத்ததே நீதாமா, கொடு, அதை வாங்கி கொடு. ஐயோ சாரி ஃபாதர். இப்படி வரும்போது ஊத்திட்டு வந்துருச்சு இல்ல, ஆடிட்டு ஆடிட்டு திரும்ப ஆடிக்கிட்டே போச்சு பாரு. அந்த தண்ணியில காலை வச்சு லபக்குன்னு விழுந்துருச்சு. விழுந்த பிறகு ஐயோ அம்மா எந்திரிங்க அப்படின்ற, போங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் பிரியமான பிள்ளைகளே, இந்த வீட்டை கட்டியது யார்? இந்த நிலத்தை வாங்க வைத்தது யார்? இந்த வீட்டின் படைப்புகள் எல்லாம் ஆசீர்வதித்தது யார்? இப்படிப்பட்ட ஒரு வீட்டை இறைவன் தான் தந்தார், இறைவன் தான் கொடுத்தார், இறைவன் தான் ஆசீர்வதித்தார் என்று நீ கடவுளை முதன்மைப்படுத்தி இருந்தால் நீ டைல்ஸிலே விழுந்திருக்க மாட்டாய், மார்பிள்ஸிலே விழுந்திருக்க மாட்டாய், உன் காலும் ஒடிந்திருக்காது. இன்று கூட ஃபாதர், என் காலை உடைச்சது நீங்க தான் போன் பண்ண முதல்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை, எவன் ஒருவன் கடவுளை முதன்மைப்படுத்துகிறானோ அதுதான் மரியா. மரியாளை பற்றி நாளே வார்த்தை சொல்லிடலாம். ஒன்று, குழந்தையா இருந்தபோது உலகம் அறியாதவளாய் இருந்தாள். நான் இந்த காலத்து பசங்களை சொல்ல, இந்த காலத்து பசங்க உங்களுக்கு மொபைல் சொல்லி கொடுப்பான், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும், மொபைல்ல என்னென்ன இருக்குன்னு. நீ உன்னால அவனுடைய மொபைலை திறந்து கூட பார்க்க முடியாது. நீ சொல்லிக்கலாம் நான் தாய் தகப்பன் என்று. இல்லை,
இன்று எல்லோரும் செல்லிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆலமரத்தை ஒரு சின்ன செல் பூச்சி அழித்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆலமரத்தை! ஆனால் இன்று குடும்பங்களை, உறவுகளை, உறவு நிலைகளை, பெற்றோர்களை, அக்கா தங்கைகளை, அண்ணன் தம்பிகளை, உறவுகளை கேவலப்படுத்துவதும், அதை அரிப்பதும், அதை உடைப்பதும், சிதைப்பதும் உங்கள் கைகளில் இருக்கிற செல்போன் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்று ஏவாள் கையிலே ஒரு ஆப்பிள் இருந்தது, அது அவள் வாழ்க்கையை கெடுத்தது. இன்று கூட நம் கையில ஆப்பிள் இருக்கிறது. ஆப்பிள் இருக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படாதீர்கள். ஆப்பிள் போன் இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், இந்த செல்போனால் நீ ஒரு நாள் கடி வாங்குவாய் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அதிலே ஒரு பகுதி கடிபட்டு இருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? ஆக செல்போன்ல கொஞ்சம் பழம் காணாம போயிருக்கும். ஆக நம்முடைய வாழ்விலும் காணாமல் போக போகிறது நமது மகிழ்ச்சியும், நமது சமாதானமும், நம்முடைய உறவுகளும். செல்போன் சாம்சங் வைத்திருக்கிறவர்கள் கவலைப்படாதீர்கள், அது ஒரே அடியாக சங்கு தான், சாம்சங். ஆகவே அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே கொலை கருவிகளையும் உறவுகளை அழிக்கக்கூடிய கருவிகளையும் இன்று மனிதன் கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். செல்போனால் குடும்பம் வளர்ந்ததா? உறவு வளர்ந்ததா? நட்பு வளர்ந்ததா? வாழ்வு முன்னேறியதா? அதைவிட வாழ்வு தரக்குறைவாக போய்க் கொண்டிருக்கிறது. கவனமாக உங்கள் கைகளில் இருப்பவற்றை உறவுக்காக பயன்படுத்துங்கள். உறவிலே இணைந்திட பயன்படுத்துங்கள். உறவோடு வாழ பயன்படுத்துங்கள். ஆகவே முதல் நிலை இறைவனுக்கு எவன் கொடுக்கிறானோ அவனைத்தான் ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறான். ஆகவே சிறுமையாய் எழுந்தபோது உலகம் அறியாதவளாய் இருந்தாள். பருவம் எய்திய போது இறைவன் கொடுத்த சவால் என்ன? சவால் என்ன? சவால் கொடுத்தார் ஆண்டவர் மாதாவுக்கு? தெரியல. என்ன? நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். 13 வயதிலே ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்த சவால், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாள். மூன்றாவது, மரியாள் தாயாய் மாறிய பொழுது தன் அன்பு மகனை தாரை வார்த்து கொடுத்தாள். கடைசியிலே சிலுவையிலே அடியிலே நின்றபோது உனக்கும் எனக்கும் விதவையாய் இருந்தவள் தாயாக மாறினாள். ஆகவே இந்த மரியாளுடைய வாழ்க்கையின் 4 பக்கங்களிலே எந்த ஒரு வாழ்க்கையும் அவள் அவளுக்காக வாழாத வாழ்க்கையாக தான் இருக்கிறது. ஆகவே அவள் உறவுக்காக வாழ்ந்தவள், உறவுகளை மேம்படுத்தியவள். ஆக உறவுகளை மேம்படுத்த வேண்டுமானால், இறைவனோடு இணைந்து வாழ வேண்டுமானால், இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மரியாள் அழகாக தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறாள். கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இவையெல்லாம் சொன்னபோது கூட மரியாள் ஒற்றை வார்த்தையிலே ஆண்டவருக்கு அடிபணிந்தாள். எந்த ஒரு மனிதன் உறவுக்கு முன்னால் பணிந்து நிற்கிறானோ, எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு முன்னால் பணிந்து குனிந்து காணப்படுகிறானோ, அவனை இறைவன் நிச்சயம் உறவிலே உயர்த்துவார் என்பதற்கு மரியாளின் வாழ்க்கை ஒரு சான்று. இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். இது போன்ற சொல்லுகிற கணவனோ மனைவியோ இன்றைய காலகட்டங்களில் உண்டா? விவாகரத்துகள் அதிகமாக கொண்டிருக்கிற காலம். நீயா நானா? ஈகோ, பணிவு இல்லை. There is no humility at all. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்தவன், நான் திறமைசாலி, எனக்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பவர் இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, I got good futures. இப்படியெல்லாம் மனிதன் சொல்லிக்கொண்டு தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் மண்ணுக்கு போகக்கூடியவை. நீ மண்ணுக்கு போனாலும் உயர்ந்து நிற்பது எது என்றால் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் will live forever. உங்களுடைய குணங்கள் தான் உயர்ந்து நிற்கும். ஆகவே மரியாளுடைய குணம் இன்று உயர்ந்து நிற்பதனால் அவளுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம், அவளை வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம், அவளுக்கு விழா எடுக்கிறோம். காரணம், அவள் குணங்களிலே சிறந்து உயர்ந்து இணைந்து வாழ்ந்தவள் மரியாள் என்பதை மறவாதீர்கள். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வீடுகளிலே, உங்கள் தெருக்களிலே சண்டை வராது, சமாதானம் மேலோங்கும். பணிந்து போகிற மக்களாக கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். பணிந்து போகிறது என்றால், பணிந்தவன் குனிகிற பொழுது, அவன் நிமிர்கிற பொழுது இந்த உலகம் தாங்காது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எவன் ஒருவன் குனிய தெரிகிறதோ அவன் நிமிர்கிற பொழுது அவன் நிமித்தம் பெரும் வெற்றி அடையும் என்பதை மறவாதீர்கள். நெஞ்சை நிமிர்த்து நடப்பதல்ல வீரம், அடிபணிந்து பணிந்து குனிந்து
ஆமேன் என்று சொல்வதுதான் உறவுகளை வளரச் செய்யும், உயரச் செய்யும், இணையச் செய்யும், பெருகச் செய்யும், வளரச் செய்யும். ஆகவே உங்கள் குடும்பங்களிலே உறவுகள் அறுபடுவதற்கு காரணம் என்ன? ஆகவே ஒரு நாள் கணவன் வருகிறார், மனைவி டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். சுந்தரி சீரியலை பார்க்காத பெண்களே கிடையாது. சொல்லுவார்கள், மது போதையில் இருக்கிற கணவனை கூட ஒரு பக்கெட் தண்ணியிலே அவனை குளிரச் செய்யலாம், ஆனால் சீரியலுக்கு அடிமையாகிற பெண்களை இந்த ஜென்மத்திலே மீட்டெடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியாது. காரணம், எனக்கு திருமணம் நடைபெறவில்லை. ஆக பிரியமானவர்களே, அந்த பெண் அமர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் என்ன என்ஜினியரிங் படிச்சானுங்கன்னு தெரியல, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹாலு, அந்த ஹால்ல ஒரு டிவி, அதுக்கு முன்னாடி சோஃபா, அதுக்கு முன்னாடி டீப்பா, அதுக்கு மேல ஒரு பாப்பா, அது ஒரு பீப்பா. ஆக இப்படி பார்த்து கொண்டிருக்கிறது சீரியலை. கணவன் வேலை முடிந்து வருகிற பொழுது ரெபேக்கா ரெபேக்கா என்று அழைக்கிறான். நல்ல கணவனாக இருந்தால் சாயந்தரம் நேரத்திலே தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஏதாவது தின்பதற்கு தின்பண்டங்களை, பஜ்ஜியோ கொஜ்ஜியோ வடையோ பூரியோ ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து அந்த மாலை நேரத்தில் அமைந்து மகிழ்ந்திருப்பார்கள். இது உறவு. அப்படிப்பட்ட கணவர்கள். ஆனால் இன்றைய கணவர்கள் அவர்களை குடித்துவிட்டு, அவர்களை தின்றுவிட்டு, அவர்களை விழுந்துவிட்டு, அவர்களை புரண்டு விட்டு, அவர்களை ஆம்புலன்ஸிலே போய்விடுகிறார்கள். ஆக அப்படி வருகிறார் ஒருவர், வந்து மனைவியை அழைக்கிறார். மனைவி அமர்ந்து சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறார். சீரியல் பார்க்கிற பொழுது லேடிஸை சீண்டக்கூடாது என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரியாது, காரணம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அப்படி வருகிற பொழுது என்ன ரெபேக்கா பார்க்கிறப்பல்ல, அமைதியா போய் 2 டீ போடு. யார? வீட்டுக்கார. அவர் போறாரு, நேரா கையில பை நிறைய முறுக்கும் இருக்குமா வாங்கிட்டு வந்தாரு. அதை எங்க அங்க எடுத்துட்டு போற, இங்கவே பார்த்துக்கிட்டே திம்பமல்ல வச்சுட்டா. இவர் போறார், போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரார். என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு கவரை பறிச்சு பார்க்கணும் இல்ல. சீரியல் போயிடுன்றதுக்காக இந்த லெப்ட்ல கையை அந்த உரைக்குள்ள கொரன்னு ஒண்ணு விட்டு எதையோ ஒண்ணு வாயில் எடுத்து வச்சு கசக்கு பசக்குன்னு கடிக்குது. அந்த கணவர் டீ எடுத்துட்டு வராரு. என்னது கசக்குது? அடிப்பாடி, சாயந்தர நேரத்தில் சென்னையில கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு கொசு வத்து சுருளையும் அது உள்ள வாங்கி வச்ச, அது என்ன தின்றன்னு தெரியாம வாயில வச்சுட்டு பாவி. பிரியமான பிள்ளைகளை, உறவுகள் கெடுகிறது, உறவுகள் கெடுகிறது. வந்த மனிதனுக்கு ஒரு மரியாதை தந்திருக்க வேண்டும், வந்த மனிதனை சந்தித்திருக்க வேண்டும், வந்த மனிதனை என்னவென்று கேள்வி கேட்டிருக்க வேண்டும். உறவுகள் நலிந்து கொண்டிருக்கிறது, உறவுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. மனிதன் சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறான். தன் பார்வைக்கும் தன் கண்ணுக்கும் தன் காதுக்கும் இன்பம் கொடுப்பவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். அதை கொடுப்பதுதான் செல்போன் என்று கூட தெரியாமல் திரும்பவும் டிவி முன்னால் அமர்ந்து அந்த மகிழ்ச்சியிலே இந்த 3 உறுப்புகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பதனால் தான் சுயநலம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் வாழ வேண்டும், மற்றவன் சாக வேண்டும். நான் உயர வேண்டும், மற்றவன் தாழ வேண்டும். மரியாள் அப்படி அல்ல. வலியோரை அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், சிறுகுற்றோரை சிதறடித்தார், வறுமையில் வாழ்வோரை, கஷ்டப்படுவோரை, கண்ணீர் விடுபவரை இவர்களெல்லாம் இணைத்து வைத்திருக்கிறாளே. ஆகவேதான் கோடான கோடி மக்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள். ஆயிரம் 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 கோடான கோடி மக்கள் அங்கு கூடுவதற்கு ஒரே காரணம், கண்ணீர் துடைக்கப்படுகிறது, கவலை மறக்கடிக்கப்படுகிறது, குழந்தை வாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் நடைபெறுகிறது, குடும்ப வாழ்விலே ஒரு அர்த்தமும் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கிறது என்ற உணர்வுகளோடு தான் அந்த மரியாளை தேடி போகிறார்கள். ஏனென்றால் மரியாள் குடும்பத்தை சேர்க்க தெரிந்தவள், உறவுகளை பேண தெரிந்தவள், உறவுகளுக்கு உயிர் கொடுக்க தெரிந்தவள், உறவுகளின் வேரூற்றும் நீரூற்றும் மரியாள் என்பதை மறந்து விடாதீர்கள். காரணம், இதோ கருவுற்றிருக்கிறாள், 3 மாத கர்ப்பிணி. அதோடு நின்று விடவில்லை. தன் கஷ்டம், தன் வேதனை, தன் வாந்தி, தன் உடல் சோர்வு, தன் பலவீனம் என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கவில்லை மரியாள். ஓடோடி செல்கிறாள். இன்னொருவள் வேதனைப்படுகிறாளே வயதான காலத்திலே போடுகிறாள் பத்தியா. ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் தனிமரமாய் வாழ முடியாது, தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். மரியாள் தனிமரமாக வாழவில்லை. தன் மகிழ்ச்சியையும் தன் இன்னலையும் தன் இடையுறையையும், இதைவிட அவளுடைய கஷ்டத்தையும் அவளுடைய கண்ணீரையும் அவளுடைய வேதனையும் பார்த்து ஓடுகிறாள் மரியாள்.
96 மைல்கள் ஓடோடு சென்று எலிசபெத் என்ற கிழமைக்கு பிரசவம் பார்த்துவிட்டு வருகிறாளே மரியாள். இது வல்லவா உறவு? இது வல்லவா பணிவு? இது வல்லவா கீழ்ப்படுதல்? இது வல்லவா கரிசனை? இது வல்லவா கருணை? இது வல்லவா பரிவு? இது வல்லவா தேற்றுதல்? ஆகவே பிரியமான பிள்ளைகளே, மரியாள் பிறரோடு இணைந்து வாழ்ந்தாள். காரணம், அவள் குணம் பிறரோடு இணைத்தது. அவரிடம் காணப்பட்ட குணம் மணந்ததால் அவள் பல பேரை தன்னோடு சேர்த்துக் கொண்டாள். அப்படியே விட்டுவிடவில்லை மரியாள். இப்பொழுது கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு கணவர் தன் மனைவியிடம் வருகிறாள், தன் தாயிடம் வருகிறாள். அம்மா, இந்த புடவை 3000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள். என் மனைவி கேட்டால் 300 ரூபாய் என்று சொல்லுங்கள். இப்படிப்பட்ட கணவர்கள் வாழ்கிற கூட்டம் இது. மனைவியிடம் போகிறான், புடவையை தருகிறான். இது 3000 ரூபாய், எங்க அம்மா கேட்டா 300 சொல்லு என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட குடும்பங்கள், எப்படிப்பட்ட கணவன், எப்படிப்பட்ட தாய், எப்படிப்பட்ட மனைவி பாருங்கள். இது வல்லவா ஒற்றுமை? கொஞ்ச நேரத்திலே அந்த தாயும் அந்த மருமகளும் சேர்ந்து இவனுக்கு நல்ல உணவு படைத்தார்கள். நன்றாக மட்டன் எலும்பை கடித்துக் கொண்டிருந்தான். கரகரகர நர என்று கடித்துக் கொண்டிருக்கிற வேளையில போன் அடிக்கிறது. அங்கிருந்து நண்பன் அழைக்கிறான். இவர் குஷியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இருவரையும் ஏமாத்தி விட்டோம் என்ற சந்தோஷம், இருவருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அப்படி நினைத்துக் கொண்டு வாரி வாரி அடித்துக் கொண்டிருக்கிறார் உணவை. அந்த நேரத்தில் போன் வருகிறது. அப்பொழுது அந்த இடத்திலிருந்து பேசுகிறார். ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் போன் பண்றார். என்னது? லவுடர், ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருந்து ஸ்பீக்கர் தெரியல. ஸ்பீக்கர்ல போடு என்கிறார். சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, ஸ்பீக்கர்ல போடு என்று சொன்னார். மனைவியும் ஆஹா, தனக்கு வந்த போனை கூட ஸ்பீக்கரில் போடு என்கிறானே, போட்டார். விழித்தது பாம். என்ன சொல்கிறார்? ரமேஷ், நேத்து 300 ரூபாய்க்கு 2 புடவை எடுத்தியே, எங்க எடுத்த? அந்த கடையை சொல்லி நானும் எடுக்கணும். தட்டு பறந்தது, சாம்பார் கவிழ்ந்தது. தாய் ஒரு பக்கம் உதைக்கிறாள், மனைவி ஒரு பக்கம் எட்டி உதைக்கிறாள். இது வல்லவா குடும்பம்? இது வல்லவா ஒற்றுமை? இது வல்லவா கரிசனை? இப்படிப்பட்ட குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை உயர்த்தி பிடியுங்கள், தெய்வம் உங்களை உயர்த்தி பிடிக்கும். உங்கள் உறவுகளிலே, சமாதானத்திலே, உங்களுடைய நிலைப்பாடுகளிலே தெய்வம் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளிலே உயர்ந்தோங்க வேண்டும் என்றால், தயவு செய்து மரியாளின் குணங்களை உங்கள் குணங்களாக மாற்றீர்கள் என்றால், நீங்கள் மரியாளோடு இணைந்து வாழலாம், மற்றவர்களோடும் இணைந்து வாழலாம். காணா ஒரு கல்யாணம் நடக்கிறது. உன்னை அந்த கல்யாணத்துக்கு அழைத்திருந்தால் நீ போயிருப்பாய். ஒரு கவரிலே 250 ரூபாயை போட்டு 6 பேர் தின்று தீர்த்து விட்டு வந்திருப்பீர்கள். ஏனென்றால் ஒரு காலத்திலே மொய் வைக்கிற பொழுது அவன் சைமன் 500 ரூபாய் என்று மைக்கிலே சொல்லுவார்கள், இவன் 1000 ரூபாய் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் வெளிப்படையாக கொடுத்தார்கள், வெளிப்படையாக வாழ்ந்தார்கள், வெளிப்படையாக பேசினார்கள். இன்று எல்லாமே கவரிங். ஆகவேதான் கவரிலே பணம் தரப்படுகிறது. நான் கூட வந்து கொண்டிருந்த பொழுது கவர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லா கவரும் என்னிடம் தான் வரப்போகிறது என்று பார்த்தால் எல்லா பெண்களும் கவரை வாங்கி கொண்டு திரிந்தார்கள். காணிக்கையிலே வந்துவிடும் என்று நம்புகிறேன். ஆகவே அது திருமணத்து கவராக பயன்படுத்த வேண்டாம், தவறாக பயன்படுத்த வேண்டாம். அந்த கவர் வைத்து 6 பேர் தீர்த்து விடுகிறார்கள். ஆக பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட திருமணங்களுக்குள் போய் கொண்டு வருகிறோம். அங்கே போவது எதற்காக? உடையை காட்டுவதற்கும், அணிகலன்களை காட்டுவதற்கும். ஆக அப்பொழுதுதான் கை மேலே வரும், மோதிரத்தை காட்டுவதற்கும். அப்பா, அக்கா, 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 தங்கச்சி, பாப்பா, எல்லாம் எதற்காக? அப்புறம் அப்புறம் இதை ஏன் தூக்கி தூக்கி விடுற? ஆக இதெல்லாம் வெளியடகாரங்கள். இதனால் உறவு வராது. நம்மளுடைய ஆடைகளினால் உறவு வராது. நம்ம அணிகலன்களால் உறவு வராது. யாரிடமும் இணைய முடியாது. ஒதுக்கி வைப்பார்கள், தள்ளி வைக்கார். பணக்காரி போலக்குது, நிறைய போட்டுக்கிட்டு இருக்கா, அவ பக்கத்தில் நம்ம போக கூடாது அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. உறவுகளை இணைப்பவர்கள் என்றால் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பிறரிடம் பேசும்போது வாயிலே எளிமை, கண்களில் எளிமை, காதுகளிலே எளிமையாக இருக்க வேண்டும். ஆகவே மரியாள் அந்த எளிமையான திருமணத்தில் அவள் ஒரு எளிமையாக கிச்சனிலே ஒதுங்கி நிற்கிற ஒரு தாயாக மாறுகிறாள். கிச்சன் சமையல் அறையிலே அன்னை மரியாள் காணப்படுகிறாள். அங்கே ஒரு குறை காணப்படுகிறது. அந்த குறையை அன்னை மரியாள் உறவு இருந்த காரணத்தினால், உறவை பெருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்
அவருடைய கண்ணீரையும் கவலையும் புரிந்து கொண்ட காரணத்தினால் அந்த திருமணமே நின்று விடுமோ, திருமணமே கஷ்டப்பட்டு காலாவதியாக மாறிவிடுமோ என்ற எண்ணம் அன்னை மரியாளுக்கு வருகிறது. அவர்களின் நோக்கத்தை, அவர்களின் வீக்கத்தை, அவர்களுடைய வறட்சியை, அவர்களுடைய மிரட்சியை, அவர்களுடைய கண்ணீரை, அவர்களுடைய தாழ்மையான குணத்தை மரியாள் புரிந்து கொண்டு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்க சொல்லி மகனிடம் பரிந்து பேசுகிறாள். இன்று மரியாள் உனக்காக பேச வேண்டுமா? அடுத்தவரின் கண்ணீரை துடைக்க இந்த கரம் உயர்ந்தாள். மரியாள் உனக்காக பேசுவாள், உன் உறவுக்காக பேசுவாள், உன்னிடம் கொள்ள உறவால் உன் குடும்பத்தை இணைப்பாள், இந்த ஊரையே, இந்த ஊர் மக்களையே இணைப்பாள். உறவுகள் மனித வாழ்வினுடைய உயிர் மூச்சு என்பதை மறந்து விடாதீர்கள். உறவு இல்லாமல் வாழலாம் என்று பல பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்கிற உலகம் இது. ஆகவே தயவு செய்து பிரியமான பிள்ளைகளை, அன்னை மரியாள் கானாவர் திருமணத்திலே உறவை ஏற்படுத்தி விடுகிறாள். அங்கே உறவோடு இணைகிறாள். அவர் இணைந்ததனால் அந்த திருமணம் உயர்த்தப்படுகிறது. உன்னுடைய வாழ்வும் உயர்த்தப்பட வேண்டுமானால், உன்னுடைய எண்ணங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் அன்னை மரியாளோடு உள்ள அந்த பண்பு நலன்களை பகிர்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணிவு, அன்பு, கருணை, சகோதரத்துவம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்தவனை புரிந்து கொள்ளுதல், இவைகள்தான் அன்னை மரியாளோடு உள்ள உறவையும் சுமூகத்தோடு உள்ள உறவையும் உயர்த்தி பிடிக்கும், இணைத்து பிடிக்கும். வாழ்வில் உயரலாம். எனவே பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது அண்ணன் தம்பி யார் என்று தெரியவில்லை, மாமன் மச்சான் யார் என்று தெரியவில்லை, சித்தப்பா பெரியப்பா யார் என்று தெரியவில்லை. உறவுகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் மரியாளோடு இணைவது இரண்டாவது. முதலாவது, நீங்கள் ஒருவர் ஒருவரோடு இணைந்து பாருங்கள், ஒருவர் ஒருவரோடு பழகி பாருங்கள், ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து பாருங்கள், ஒருவருடைய ஒருவர் கண்ணீரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், துடைக்க கற்றுக்கொள்ளுங்கள், கடவுளை முதன்மைப்படுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் மரியாளோடு இணைந்து வாழலாம், உயர்ந்து வாழலாம். உயர்ந்த எந்த உயரத்துக்கும் நீங்கள் போய் சேரலாம். அதே அன்னை மரியாள் கல்வாரி மலையிலே தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறாள். அங்கே யோவான் இருக்கிறார், இயேசுவும் பார்க்கிறார். உறவுகள் இல்லாமல் என் தாய் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் தாய்க்கு ஒரு உறவை சேர்க்கிறார், இதோ உன் மகன் என்று. ஆக பிரியமானவர்களே, கடைசியாக அந்த தாய் அந்த இடத்திலே உனக்கும் எனக்கும் தாயாக உறவாக மாறுகிறாள். அந்த தாயை தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். எனவே உறவுகள் இல்லை என்றால் உங்களிடம் குணங்கள் இல்லை என்ற அர்த்தம். உறவுகள் அருகிறது என்றால் நீங்கள் குணநலன்களோடு காணப்படவில்லை என்ற அர்த்தம். எனவே உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனமாகி கொண்டிருக்கும். எனவே ஒருவர் பார்த்தாராம், வயதான மனிதர், முடித்து விடுகிறேன், பிரசங்கம் முடிச்சிடறேன், ஒன்னும் கவலைப்படாது. அப்படியே வரார் ஒரு வயதான ஒரு மனிதர், ட்ரெயின்ல ஏறுகிறார். கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தள்ளி பிடித்து ஏதோ ஒரு மூலையிலே நிற்கிறார். அந்த இடத்திற்கு அந்த தள்ளி பிடித்து உள்ளே போகிற பொழுது அவர் பாக்கெட்டில் இருந்த பழைய அந்த நைந்து போன பர்ஸ் என்றார்களே, மணி பர்ஸா, அது கீழே விழுகிறது. இப்பொழுது யார் வைத்திருக்கிறார்கள் மணி பர்ஸ்? ஜிபே, போப்பே, கோப்பே, ஆப்பே, இப்படி என்று என்னென்னமோ வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருக்கிறது, கேஷ்லெஸ் சொசைட்டி. ஆகவே அப்படி என்றால் பிச்சைக்காரன் சொசைட்டி என்று பொருள். ஆக அப்படி வருகிறார். வந்து உள்ளே நிற்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் டிடிஆர் அங்கே கீழே குனிந்து ஒரு பர்ஸை எடுக்கிறார். இது யாருடையது, யாருடையது என்று கேட்கிறார். இந்த தாத்தா தடவி பார்த்துவிட்டு, ஐயா அது என்னுடைய மணி பர்ஸ் தான், உங்களது பர்ஸ் என்றால் அடையாளம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தாத்தா சொல்லுகிறார், அதிலே இயேசுநாதர் படம் இருக்கும், அது என்னுடைய பர்ஸ் என்று சொல்லுவார். இயேசுநாதர் படமா? நிறைய கிறிஸ்தவங்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அடையாளமா சொல்ல முடியாது. வேற ஏதாவது சொல்லுங்க. 20 ரூபா 10 ரூபா கசங்கி கிடக்கும். இல்ல இல்ல வேற அடையாளம் சொல்லுங்க. ஐயா அதை விட அடையாளம் என்கிட்ட என்னையா இருக்கு? நான் சிறுவனாக இருந்த பொழுது மீசை முறுக்கி கொண்டு நடந்த பொழுது, வாலிபனாக இருந்த பொழுது என் போட்டோவை என் பர்சிலே வைத்தேன். கதை சொல்லுகிறார் தாத்தா, என் போட்டோவை வைத்தேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய செல்போனிலே உங்களுக்கே பிடிக்காத ஒரு முகத்தை வைத்திருக்கிறீர்கள், அது பேர் தான் செல்ஃபி. யாரெல்லாம் செல்ஃபி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் முகத்தின் மீது, அழகின் மீது சந்தேகம் இருக்கிறது என்று அர்த்தம். மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். எந்த மூஞ்சியும் சரியில்லை, மனநோயாளிகளாக அந்த செல்ஃபியிலே காட்சி தருகிறார்கள். அதை முன்பக்கமோ பின்பக்கமோ வைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் என் கணிப்பு, அது உங்களுக்கு இனிப்பு. ஆகவே அவர் ஏறுகிறார்.
அப்படி பர்ஸை காண்பிக்கிறார். இயேசுநாதர் படம் என்று என் போட்டோவை வைத்தேன். பார்ப்பதற்கு நான் அழகாக இருந்தேன். நான் சொல்லவில்லை, தாத்தா தாத்தா அழகாக இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறார், அது நன்றாக தான் இருந்தது. எனக்கு ஒரு மனைவி கிடைத்தால், என் மனைவி அழகாக இருந்தால், என் மனைவியின் போட்டோவையும் நான் வைத்துக் கொண்டேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. எங்கள் போட்டோவை எடுத்துவிட்டு என்னுடைய பிள்ளையினுடைய போட்டோவை வைத்தேன். அவனுக்கு திருமணம் நடந்தது. என் மனைவியும் இறந்து போனாள். என்னுடைய மகன் என்னை கைவிட்டு தன் மனைவியோடு போய்விட்டான். தனிமரமாக இருந்தேன், அழுதேன், துடித்தேன். யாருமே எனக்கு ஆறுதல் இல்லை. உறவென்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. என் ரத்த பந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. தனிமையிலே அழுதேன், உழன்றேன். தூங்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை. ஏன் என்று கேட்பார் ஆள் இல்லை. அழுது கொண்டே ஒரு கடைக்கு சென்றேன். அப்பொழுது அங்கே ஒரு இயேசுநாதருடைய படம் என்னை நோக்கி பார்ப்பதை பார்த்தேன், சிரிப்பதை பார்த்தேன். ஆறுதலாக இருந்தது. என்னை பார்த்தும் ஒரு முகம் சிரிக்கிறது, அது எனக்கு ஆறுதலாக இருந்தது. எனவே அந்த போட்டோவை எடுத்து அதற்குள்ளே வைத்தேன். இன்று என் உறவு, என் நட்பு, என் இணைப்பு எல்லாமே அந்த இயேசு மட்டும்தான் என்று சொல்லி அந்த டிடிஆர் கண்களிலே, குடியிருந்த மக்கள் கண்களிலே கண்ணீர் வரச் செய்தார். மனிதனின் வாழ்க்கையிலே தனிமை ஒரு நாள் கதவை தட்டும். இன்று உறவுகள் எல்லோரும் கூட இருப்பார்கள், ஒரு நாள் தட்டும். அன்றுதான் நமக்கு தெரிய வேண்டும் தெய்வம் ஒன்று இருக்கிறது என்று. அப்படி அல்ல பிரியமானவர்களே, இப்பொழுதே தெய்வத்தை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சுமப்பீர்கள்? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய குணநலன்களை கொஞ்சமாவது நாம் வாழ்ந்து காட்டினால் உறவுகள் பெருகும். மரியாதையோடும் இணையலாம், சமூகத்தோடு இணைந்து வாழலாம், எதிரிகளே இல்லாமல் வாழலாம். ஆகவே ஆண்டவன் அழகாக சொன்னார், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நீங்கள் கடவுளின் மக்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய குணநலன்களை மாற்றி மரியாளோடு இணைந்து கொள்ளுங்கள். குடும்பமாக இணையுங்கள், உறவுகளோடு வாழுங்கள். மரியாள் உங்களை இணைத்தே வைத்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.